வணக்கம். நான் இப்போது கேள்விக்கான விடைகாண் விளக்கம் சொல்ல போகின்றேன். பாடசாலையில் நடைபெற்ற சிரமதானத்தில் தரம் 5 மாணவர்களின் பங்கு பற்றுகை பற்றி தகவல் கீழே தரப்பட்டுள்ளன. வகுப்பு A-யிலிருந்தும் B-யிலிருந்தும் வந்த மாணவர்களின் எண்ணிக்கை 11 ஆகும். வகுப்பு C-யிலிருந்தும் D-யிலிருந்தும் வந்த மாணவர்களின் எண்ணிக்கை 33 ஆகும். வகுப்பு B-யிலிருந்தும் C-யிலிருந்தும் வந்த மாணவர்களின் எண்ணிக்கை 17 ஆகும். இதற்கேற்ப வகுப்பு A-யிலிருந்தும் D-யிலிருந்தும் வந்த மாணவர்களின் எண்ணிக்கை யாது? தரம் 5ல ABCD என்று 4 வகுப்புகள் உள்ளன. இதில் வகுப்பு A-யிலிருந்தும் B-யிலிருந்தும் வந்த மாணவர்களின் எண்ணிக்கை 11 ஆகும். வகுப்பு B-யிலிருந்தும் C-யிலிருந்தும் வந்த மாணவர்களின் எண்ணிக்கை 17 ஆகும். வகுப்பு C-யிலிருந்தும் D-யிலிருந்தும் வந்த மாணவர்களின் எண்ணிக்கை 33 ஆகும். இது ரெண்டையும் கூட்டினா 44 விடை 44 வரும். 44 பேர் சிரமதானத்திற்கு வந்திருக்கிறார்கள். வகுப்பு B-யிலிருந்தும் C-யிலிருந்தும் வந்த மாணவர்களின் எண்ணிக்கை 17 ஆகும். B-யிலிருந்தும் C-யிலிருந்தும் வந்த மாணவர்களின் எண்ணிக்கை 17 என்று தரப்பட்டிருக்கு. A-யிலிருந்தும் D-யிலிருந்தும் வந்த மாணவர்களின் எண்ணிக்கை யாது என்பதே வினாவாகும். இது இரண்டையும் நாங்கள் கழித்து பார்த்தால் அதற்கான விடை வரும். 14ல் 7 போனால்